எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாளை மறுநாள் தமிழகத்தில் தேர்தல். அந்த நேரத்தில் மதிப்பிற்குரிய ஐயா சிறில் அவர்களை சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சது. அவர் ஒரு மிகவும் புகழ்பெற்ற கல்வியாளர், மனித உரிமையினுடைய அமைப்பினுடைய பல இடங்களில் வேலை செஞ்சுருக்கிறாங்க. மனித உரிமை கல்வியாளர் என்று போற்றுதல் கூடிய பணிகளை செய்து வருகிற ஐயா சிறில் அவங்க இருக்கிறாங்க. ஐயா, இந்த நேரத்தில் சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. நாளை மறுநாள் தமிழகத்தில் தேர்தல். இந்த தேர்தலில் ஏன் நாம் வாக்களிக்கணும், அதை பற்றி சொல்லுங்களேன். ரொம்ப சந்தோஷம் என்னை சந்தித்ததில். தேர்தலில் ஏன் வாக்களிக்கணும் என்று சொல்வதற்கு முன்னால் இந்திய அரசியல் சாசனத்தை பற்றி கொஞ்சம் விளக்கம் சொல்லிவிட்டு நம்முடைய வாக்குரிமை பற்றி பேசலாம் என்று நினைக்கிறேன். இந்தியாவினுடைய ஆன்மா, இந்தியாவினுடைய மையம் எதுவென்றால் இந்தியாவில் ஏற்படுத்தப்பட்ட இந்திய அரசியல் சாசனம். இந்திய அரசியல் சாசனம் எல்லோரையும் சமமாக கருதுகிறது. இந்திய அரசியல் சாசனம் எல்லோருக்கும் சரிசமமான சுதந்திரத்தை கொடுக்கிறது. இந்திய அரசியல் சாசனம் சமயம் சார்ந்த சாசனம் அல்ல, சமயம் சாராத எல்லா மக்களையும் ஒருங்கிணைக்கின்ற சாசனமாக இருக்கிறது. அப்படி பல உரிமைகள், சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை என்று பல உரிமைகள் கொடுக்கப்பட்ட இந்த இந்திய அரசியல் சாசனத்தில் வாக்குரிமை என்பது ஒரு முக்கியமான உரிமையாக கருதப்படுகிறது. ஏன் இந்த வாக்குரிமை ரொம்ப முக்கியம் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது இந்த வாக்கு. நாம் வாக்களித்து தான் ஒரு அரசானது அமைகிறது. அப்போ நம்ம நல்ல அரசு அமையணும்னா நம்ம யாருக்கு வாக்களிக்கிறோம் என்பதை பொறுத்து தான் அந்த நல்ல அரசு அமையும். அப்போ வாக்களிக்கிறது என்பது எல்லோருடைய கடமை, அது கட்டாயம் நம்ம செய்தாகணும். இப்போ யாருக்கு வாக்களிக்கணும் என்பதை பற்றி நம்ம ஆழமாக யோசிக்கணும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய கட்சிகள் புற்றீசல் போல் உருவாகியிருக்கிறாங்க. அப்போ எதன் அடிப்படையில் நம்முடைய வாக்குகள் இருக்க வேண்டும், எதன் அடிப்படையில் நம்முடைய வாக்குகள் தீர்மானிக்கப்பட வேண்டும் என்றால் கட்சியின் அடிப்படையிலே நம்ம தீர்மானிக்கக்கூடாது, மாறாக அந்த கொள்கையின் அடிப்படையில் தீர்மானிக்க வேண்டும். அப்போ ஒரு கொள்கை, இந்த கட்சி இந்திய அரசியல் சாசனத்தை பாதுகாப்பாங்க, இந்திய மக்களை ஒற்றுமைப்படுத்துவாங்க, அல்லது தமிழக மக்களுக்கு இந்த பிரிவினை சக்தி இல்லாமல் ஒரு சமத்துவமாக நடத்துவாங்க, தமிழக மக்களுடைய வளர்ச்சிக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு ஒரு கட்சி உங்கள் மனசுக்கு தெரிஞ்சுன்னா உங்களுக்கு நீங்கள் வாக்களிக்கலாம். அதே போல் இந்த கட்சி ஜனநாயகத்தை பாதுகாக்கும், எல்லா சமயத்தாரையும் சரிசமமாக கருதும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா, நீங்கள் நம்பினா அந்த கட்சிக்கு வாக்களிக்கலாம். இந்த கட்சி வேலை வாய்ப்பை, நல்ல கல்வியை, தமிழகத்தை வளமாக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் வாக்களிக்கலாம். அல்லது இந்த கட்சி ஒரு பிரிவினைவாதத்தை உருவாக்கும், இந்த கட்சி மக்களை திசை திருப்பும், மக்கள் மத்தியில் பகையை உருவாக்கும் அப்படின்னா அவங்களெல்லாம் நீங்கள் நல்லா யோசிக்கணும். அப்படிப்பட்ட கட்சி வந்தால், வன்முறை அதிகமாக ஒரு மாநிலத்தில் இருந்தால், அந்த சமாதானம் இல்லாமல் இருந்துச்சுன்னா யாருமே சந்தோஷமாக வாழ முடியாது, நிம்மதியாக வாழ முடியாது. இப்போ பார்க்குறோம், கல்ஃப் கண்ட்ரியில் வார் நடக்குது, அவங்கள போய் கேட்டிங்கன்னா பயத்தில் வாழ்கிறாங்க. அப்போ நம்மெல்லாம் எப்படி சமாதானமாக ஒற்றுமையாக வாழ்வதற்காக இந்தியா நாட்டில் உருவாக்கப்பட்ட இந்திய அரசியல் சாசனத்தை யார் பாதுகாப்பாங்க, யார் உயர்த்துவாங்களோ அவங்கள பார்க்கணும். சிறு சிறு கட்சிகள்லாம் சில நேரத்தில் ஓட்டை பிரிச்சுருவாங்க. அதை நீங்கள் பார்க்கணும். இந்த ஓட்டை பிரிக்கிறதுனால ஒரு ஜனநாயகத்தை வழிப்படுத்துகின்ற, ஜனநாயகத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு கட்சி ஆட்சிக்கு வராமல் போனால் இழப்பது யார் என்றால் நம்ம தான் இழப்போம், நிம்மதியை இழப்போம், நம்முடைய ஒற்றுமையை இழப்போம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் தான் தீர்மானிக்கிறீங்க. மக்கள் தான் அந்த வாக்கை தீர்மானிக்கிறவங்க, மக்கள் தான் அரசை உருவாக்குறவங்க. அந்த உருவாக்குற அரசு மக்கள் ரொம்ப பொறுப்புள்ளவங்களாக இருக்கணும். என்னை பொறுத்தவரை தமிழகம் படித்த தமிழகம், சிந்திக்கின்ற தமிழகம். ஆகவே நன்றாக சிந்தித்து யோசித்து நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். தீர்மானித்து வாக்களியுங்கள். வாக்களிப்பது உங்களுடைய உரிமை, உங்களுடைய கடமை. அதை நீங்கள் அவசியம் செய்தாக வேண்டும். இன்றைய காலத்தில் குறிப்பாக இளைஞர்கள் அதிகமாக இந்த ஆண்டில் 2026 தேர்தலில் இளையோர்கள் அதிகமாக வாக்காளர்களாக இணைந்திருக்கிறாங்க. இந்த புதிய வாக்காளர்கள் ஒரு மோகத்தில் இருப்பதாக சமூக ஊடகங்கள் வழியாக நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. நீங்கள் ஏறக்குறைய எல்லா செய்தியும் சொல்லிட்டீங்க. இருந்தாலும் புதிய வாக்காளர்களுக்கு ஒரு உந்துதல் சக்தியாக நீங்கள் கொடுக்குற செய்தி என்னவா? இளைஞர்கள் சிந்திக்க வேண்டும். இளைஞர்கள் சிந்திக்க வேண்டும். அந்த தொகுதியில் போட்டியிடுகின்ற அந்த வேட்பாளர் உண்மையிலே ஒரு கொள்கை இருக்கிறதா,
அல்லது ஒரு வேடம் தரிக்கிறாரா, ஓட்டுக்காக உங்களை ஏமாற்றுகிறாரா? அப்போ வந்து எதற்கு கல்வி என்றால், கல்வி என்பது வேலைக்காக இல்லை, கல்வி என்பது சிந்திப்பதற்காக, உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிப்பதற்காக தான் கல்வி. ஆகவே இவருக்கு ஓட்டு போட்டால் என்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும், இவருக்கு ஓட்டு போட்டால் எனக்கு வேலை வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைத்து நீங்கள் ஓட்டு போடணும். அப்போ வந்து திடீரென்று ஒருத்தர் தோன்றுவார், அவர் வந்து உங்களுக்கு வந்து வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்லி ஒரு எமோஷ்னல் லெவலில் இல்லாமல் ஒரு ரேஷ்னல் லெவலில் திங்க் பண்ணாங்கன்னா இளைஞர்கள் சரியாக வாக்களிப்பாங்கன்னு நினைக்கிறேன். கல்வியே வந்து நம்முடைய அறிவை கூர்மைப்படுத்துறதுக்கு தான். ஆகவே இளைஞர்கள் அவர்கள் அறிவை பயன்படுத்துவார்கள் என்பது என்னுடைய நம்பிக்கை. அவர்கள் சரியாக வாக்களிப்பார்கள் என்பது என்னுடைய நம்பிக்கை. அரசு நலத்திட்டங்கள் வந்து நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் வழியாக தான் நம்ம வாங்க முடியும். ஏன்னா இந்த செய்தியை வந்து ஒரு சிலருக்கு சரியாக விளங்காமல் இருக்குது. ஸோ நலத்திட்டங்கள் நம்ம பெறணும்னா நம்ம வாக்களிக்கணும். வாக்களித்தா தான் அந்த உரிமையை வந்து சட்டமன்றத்தில் வந்து நம்ம அனுப்புகிற நம்ம சட்டமன்ற உறுப்பினர் நமக்காக வாங்கி தருவாங்க. இந்த நேரம் வரை நமக்காக செய்திகளை வழங்கிய சமூக செயற்பாட்டாளர், கல்வியாளர் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். ஐயா சொல்லுங்கள். ஒரே ஒரு செய்தி கடைசியில் சொல்கிறேன். வாக்களித்த பிறகு அமைதியாக இருப்பது ஒரு நல்ல குடிமகனுக்கு அழகல்ல. வாக்களித்த பிறகும் ஆட்சி எப்படி இருக்கிறது, ஆட்சி தவறு செய்தால் அது தவற்றை சுட்டி காட்டுவது, ஆட்சி வந்து நமக்கு செய்ய வேண்டிய நலத்திட்டங்களை சரியாக கொடுக்கவில்லை என்றால் அந்த ஆட்சியாளர்களிடம் அந்த வேட்பாளர் யார் தேர்ந்தெடுக்கப்பட்டாரோ அந்த குறிப்பிட்ட மந்திரியிடம் நம்முடைய விண்ணப்பங்களை சமர்ப்பது. தொடர்ந்து அரசும் குடிமக்களும் இணைந்து தான் ஆட்சி. வாக்களித்த பிறகு ஆட்சியை ஒப்படைத்துவிட்டு 5 ஆண்டுகளுக்கு காத்திருப்பது வந்து நல்ல குடிமகனுக்கு அழகல்ல. ஆகவே தொடர்ந்து நீங்கள் அரசியல் பயணம் செய்ய வேண்டும். அந்த ஆட்சி வந்து ஒழுங்காக செயல்படுவதற்கு மக்களுடைய ஈடுபாடு, பொறுப்புணர்வு என்பது ரொம்ப முக்கியமானது. அதுதான் இந்திய அரசியல் சாசனம் சொல்கிறது. ஆகவே தொடர்ந்து எல்லோரும் இணைந்து தான் இந்த ஆட்சியை நாம் கொண்டு வரணும். கட்சியில் இருக்கிறவங்க மந்திரிகள் மட்டும் ஆட்சி செய்பவர்கள் அல்ல, மக்களும் அரசும் இணைந்து தான் ஆட்சி அமைய வேண்டும். அதுதான் மக்கள் ஆட்சி. ரொம்ப அற்புதமாக நமக்கு செய்திகளை வழங்கியிருக்கிறார்கள். நண்பர்களே, இந்த காணொளி என்பது ஏதோ கடமையாக எடுக்கப்பட்டதல்ல, மிக ஆழமான கருத்துள்ள சிந்தனைகளை வழங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக பல ஆண்டுகள் இந்த துறையிலே, மனித உரிமை துறையிலே பணி செய்திருக்கிற ஐயா அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். வாக்களிக்க மறந்துடாதீங்க. நாளை மறுநாள் தமிழகத்தில் தேர்தல். எல்லோரும் வாக்களிக்க வேண்டும். நீங்கள் வாக்களித்தால் மட்டும்தான் நம்முடைய ஜனநாயகத்தை காப்பாற்ற முடியும். எனவே வாக்களிக்க தவறாமல் வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களியுங்கள். அனைவருக்கும் நன்றிகள். நன்றி. தேங்க்யூ.